Hello students, welcome to 1+1 channel. So today in this video we are going to see about standard 7th science term 3 unit 1 light Roman letter 5 ல இருக்கிற answer in short ல இருக்கிற question number 19 பார்க்க போறோம் சரியா. So 19th பாருங்க, what is reflection of light? வாட் இஸ் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், அதாவது ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ரெஃப்ளெக்ஷனாக ஒரே வேர்டு, இது வந்து கிளியர் டெஃபினிஷன் வந்து உங்கள் புக்கில் கிடையாது சரியா. ஸோ அதனால் நான் நோட்டில் எழுதுகிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 19th கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ த ஆன்சர் பாருங்கள், த பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் okay from a reflecting surface of an object is called reflection of light. சிம்பிளாக இவ்வளோ எழுதுனா போதும். ஸோ ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னா பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் ஃப்ரம் அ ரெஃப்ளெக்டிங் மீடியம். நமக்கு தெரியும் ரெஃப்ளெக்டிங் மீடியம் வந்து இந்த இடத்துல மிரர். ஸோ மிரரில் வந்து ஒரு லைட் ரே விழுது, இம்மீடியட்டாக அது என்ன ஆகுது, நார்மலாக ஃபார்ம் பண்ணுது, இட் வில் மூவ் ஆன் டு பவுன்சிங் பேக். இதுக்கு பேர் தான் ரெஃப்ளெக்ஷன். ஓகே, the bouncing back of light from a reflecting surface of an object is called reflection of light. clear children? இந்த ரெண்டு லைன் மட்டும் எழுதினா போதும். இந்த டைரக்ட் ஆன்சர் வந்து உங்கள் புக்கில் இல்லை ஓகேவா. ஸோ அதனால் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 21 பாருங்கள். 20th கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம போட்டோம். 21st கொஸ்டின் பாருங்கள். வாட் யூ மீன் பை லேட்டரல் இன்வர்ஷன்? ஸோ லேட்டரல் இன்வர்ஷனா என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா. இது உங்கள் புக்கில் கரெக்டாக இருக்குது. இட் இஸ் ஆன் பேஜ் நம்பர் 16ல் இருக்குது ஓகேவா. பேஜ் நம்பர் 16ல் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஏன் ஆம்புலன்ஸில் வந்து லெஃப்ட் ரைட்டு மாற்றி எழுதியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அதே இதில் தான் நமக்கு இருக்குது. பேஜ் நம்பர் 16ல் உள்ள டூ யூ நோ. ஸோ இங்கே பாருங்கள், டூ யூ நோவில் இருக்குது. ஸோ லேட்டரல் இன்வர்ஷனாக என்ன அப்படின்னா, தட் இஸ் அ ஃபினாமினான். அது ஒரு ஃபினாமினான் டியூ டு விச் லெஃப்ட் சைட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அப்பியர்ஸ் டு பி ரைட் சைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் இட்ஸ் இமேஜ் இன் அ ரெஃப்ளெக்டிங் மீடியம். இதுதான் அதோட டெஃபினிஷன். ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். The phenomenon due to which the left side of an object appears to be right side of the object in its image in a reflecting medium. ஒரு reflecting mediumல வந்து left become right, right become left. நம்மளாம் ப்ரஷ் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்டில் ரைட் ஹேண்டில் பண்ணுவோம், ஆனால் மிரரில் பார்க்கும்போது நமக்கு அது லெஃப்ட் ஹேண்டாக தெரியும். அந்த பிரின்சிபலுக்கு பேர் தான் லேட்டரல் இன்வர்ஷன். கிளியர் சில்ட்ரன்? இது உங்களுக்கு புரியுதா? இது உங்கள் பேஜ் நம்பர் புக்கில் இருக்குது, நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, பேஜ் நம்பர் 16ல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். Thank you students.